ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையிலேயே சாப்பிட்டது பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கலும் சாம்பாரும். ஈவினிங் நாங்கள் எப்பயும் போல் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டோம். அதுவும் எங்கள் அம்மா ஃபோனில் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்புறமா இப்போ நைட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா, நைட்டு நாங்கள் எப்பயும் போல் பம்கின் சப்பாத்தி தான் சாப்பிட்ருக்கோம். அதனால நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நைட்டே நம்மளோட நோட் புக்ஸ் எடுத்துட்டோம். அதனால் நம்ம இப்போ நம்மளுக்கு நம்ம எழுத போகிறது என்னன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் அந்த குருவிங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கும் பாடி பார்ட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் எடுத்துகிட்டு கர்சிவ் ரைட்டிங் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த இப்படி போட்டுக்கிட்டு அப்புறமா யூஸ் ஷேப்பில் போட்டுட்டு இப்படி போட்டு எம் எப்படி எண்ணு எப்படி போடுறதுன்னா எம் மாதிரி தான். இப்படி இப்படி போட்டால் போதும். அடுத்த ஜி எப்படி போடுறதுன்னா, நான் எழுதுகிற மாதிரி நீங்களும் எழுதி பாருங்க. இதான் ஜி. அண்ட் பி ஹெச் எப்படி போடுறதுன்னா இப்படி தான் போடணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏ டி இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எல் இ ஏ ஆர் கே. இப்போ நம்ம இந்த குருவிங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் போடுறதுனா கலராக இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சாண்டில் அண்ட் நம்மள்கிட்ட ஒயிட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் சாண்டில் போட்டுட்டு இந்த எல்லோ எடுத்துட்டு இப்போ நம்ம மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ரெட் அண்ட் பர்பிள் அண்ட் எல்லோ. இந்த 3 கலர்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான ப்ளூ அப்புறமா பர்பிள், நம்ம எல்லா கலர்ஸுமே நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். அடுத்த சேனலில் நான் 4, 5 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லோவே எடுத்துக்கலாம். க்ரீன் எடுக்கலாம்னு நினச்சேன். எல்லோ எடுத்துக்கலாம். இப்போ எல்லோ எடுத்துகிட்டு அதோட மூக்கில் நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ போதும். இப்போ நம்ம அழகாக போட்டாச்சு. இங்கே இது பாடி பார்ட்ஸ் என்னன்னா, நம்மளோட மூக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை. அதில் நம்ம ஸ்மெல் மோந்து பார்க்குறது, இந்த மாதிரி மேகி வாசனை அதெல்லாம் நம்ம அம்மாங்களே மேகி பொங்கல் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா வாசனை பண்ணி பார்க்குறது தான் நம்மளோட மூக்கு. ஓகேவா? இப்போ நம்ம நம்மளோட கண்ணு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதில் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் கடை, இந்த பக்கத்தில் இருக்கிற சிப்ஸு கடை அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்ணு தான் முக்கியம். நீங்களும் ஃபோன் பார்த்து கண்ணை கெட்டு போயிடாதீங்க. நானே ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். கண்ணுக்கு பர்பிள் கலர் அடிச்சது தான் அழகு. அப்புறமா நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டுக்கு நம்ம ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். அதுதான் கண்ணுக்கு மையழகு. அந்த மாதிரி இப்போ நம்ம ஹெட் இப்போ மூஞ்சுக்கு ஃபுல்லாக நம்ம என்ன கலர் அடிக்க போகிறோம்னா, வெயிட் பண்ண க்ரீன் கலர் அடிக்கலாமா எல்லோ அடிக்கலாமா? க்ரீன் அடிச்சாலாம். அதில் நான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். ஆனாலும் க்ரீன் மாதிரி தான் இருக்குது. கண்ணுக்கு மையழகு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மூஞ்சுக்கு வந்து அழகா போட்டாச்சு க்ரீன் கலர். இப்போ நான் வந்து ரெட் போட்டுட்டேன். கண்ணுக்கு மை அழகு, காதுக்கு தோடழகு. நான் அப்படி ஆடுவேன், இப்படி ஆடுவேன், அப்படி ஆடுவேன், இப்படி ஆடுவேன். அதான் அந்த உடம்பு கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் வச்சு போடுவோம். அதான் இப்போ நம்ம வந்து வேறு பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். ரெக்கைக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் அடிச்சா தான் அழகு. நல்லா நான் ரெக்கைக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் அடிச்சு விட்ருவேன். இப்போ நம்மளோட குருவி அழகாக இருக்குது தானே. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த குருவிக்கும் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். ஓகே, கேமராமேனை கொஞ்சம் பார்த்தேன், அவங்களோட மூஞ்சே தெரிய மாட்டேங்குது எனக்கு. கொஞ்சம் கேமராமேன்லாம் இல்லை, எங்கள் டாடியை தான் நான் கேமராமேனுன்னு என்ன சொன்னேன். அடுத்தது வந்து நம்மளோட குருவிக்கு அழகா ஒரு டெக்கரேஷன் அப்படியே பொண்ணு மாதிரியே நான் பண்ண போறேன் இந்த குருவிக்கு. அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். ஃபர்ஸ்ட் எல்லோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே அடிக்க போறோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே தான் அடிக்க போறோம். ஃபஸ்ட் நம்ம இப்படி ஒரு கோடை போட்டுட்டு மண்டைக்கும் அதே கலர் அடிச்சிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மூக்குக்கு அந்த கலர் அடித்தா நல்லா இருக்காது. அதனால நான் வேறு கலர் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் போல அடிப்போமே பர்பிள். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச கலரு வந்து பிங்க்கு தான், பிங்க் அண்ட் பர்பிள். இது வந்து பர்பிள். பிங்க்குனா நம்மள்கிட்ட ரெட்டு தான் இருக்குது. நான் வந்து ரெட்டாக சொல்லுவேன். இல்லை ரெட்டை பர்பிளாக சொல்லுவேன், பர்பிளை எல்லோவாக சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம வந்து இந்த கண்ணுக்கு காதுக்கு தோடழகு, நெத்திக்கு பொட்டழகு, கண்ணுக்கு ஐப்ரோஸ் அழகு. இப்போ அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன். நம்மளுக்கு டைம் இல்லை, வாங்க நம்ம அடிப்போம். கண்ணுக்கு மை அழகு, துடுக்கு காதழகு. இப்போ நம்மளோட சூப்பரான உடம்புக்கு இல்லை ரெக்கைக்கு குவா ரெக்கைக்கு நம்ம என்ன கலர் அடிக்க போறோம்னா கிரீன் கலர். அது நம்ம ஃபஸ்ட்டே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்தேன், இங்கேருந்து ஆரம்பித்தேன்னு எங்கள் டாடி சொல்லுவாங்க. ஓகே, என்னோட கலர்ஸ்லாம் இங்கே வந்துச்சு கொஞ்சம். ஆனால் ரத்தம் கட்டினா இந்த மாதிரி கட்டியா அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே கட்டி மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் கேட்க வரலன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. நம்ம வந்து இங்கே அடித்த மாதிரியே ரெட் கலர் இங்கே அடிச்சிடலாம். காதுக்கு காதழகு. ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, காதுக்கு காதழகுன்னு. காதில் காதே போடுவாங்களாம். ஸ்டார்சோனிக். பாடி இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி என்னோட நேமை மேலே எழுதி வச்சுக்க போறேன். ஓகே,
டாடி அழகா டிராயிங் பண்ணுறதுன்னா எப்படி சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம், நம்ம ஹார்ட் பை தான் நம்ம இப்போ போடவாங்க போடலாம். அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் என்னன்னா ART. ஓகே, ஆர்டிஸ்ட். சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம ப்ளஸ் போட்டுட்டு தான் அதை போடணும். BY. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என் நேம் எழுதியாச்சு, ஆர்டிஸ்ட்டும் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் அடிக்க போகிறோம். அதுவும் நான் கண்ணாடியை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 குடுவிக்கும் அடிச்சிட்டோம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், இஸ் யூ ஆல். அது மட்டும் இல்லாமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. லைக் சப்ஸ்கிரைப் நல்லா இருந்துச்சுன்னா வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவேண்ணா. ஓகே தானே? பாய் பாய்.